கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க இருக்கும் வசனம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். சகோதரர், என்னாகமம் 13ஆவது அதிகாரத்தில் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி மோசேயானவர் 12 கோத்திரங்களில் ஒவ்வொருவரையும் அனுப்பி அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். அங்கே வேவு பார்க்க போன அந்த 12 பேரும் திருப்பி வந்து ஒவ்வொருவரும் அந்த தேசத்தை பற்றி துர்செய்தியை மக்களிடையே பரப்புனாங்க. அங்கே பலசாலிங்க இருக்கிறாங்க, அங்கே ராட்சசர்கள் இருக்கிறாங்க, நம்மளால் அவங்களை எதிர்கொள்ள முடியாது, நம்மளால் அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்க பார்வையில் நம்ம வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், நம்மளை அவங்க ஈஸியாக சாகடிச்சிருவாங்கன்றாங்க. இஸ்ரேல் ஜனத்தில் அந்த துஷ்ட செய்தியை பரப்பி இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அவங்க ஒரு திகிலை உண்டாக்குனாங்க. ஆனால் காலேப்பும் யோசுவாவை மட்டும் கர்த்தர் நம்மளுக்கு அந்த தேசத்தை கொடுப்பாரு, நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு அப்படின்ட்டு மக்களிடையே சொன்னாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே கூட போன அந்த மற்ற 10 பேரும் அங்கே இருக்கிற பிரச்சனையை பார்த்தாங்களே தவிர்த்து கர்த்தர் எகிப்து தேசத்துலேருந்து எப்படி செங்கடலை பிளந்து நம்மளை கொண்டு வந்தார், வனாந்தரத்தில் நம்மளை வழி நடத்தி வந்தார், பாறையில் இருந்து நம்மளுக்கு குடிக்க நீர் கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்து நம்ம ஜீவனை பாதுகாத்தாருன்ற சகல நன்மைகளையும் அந்த 10 பேரும் மறந்து போனதுனால தான் எதிரிகளை பார்த்து, எதிரி தேசத்தாரை பார்த்து அவங்க பயந்து அவிசுவாசத்தனமாக நடந்து கொண்டவங்க. அவங்க நடந்ததும் இல்லாமல் இஸ்ரேல் மக்களுக்கும் அந்த அவிசுவாசத்தை பரப்புனாங்க. இதனால் அநேக பேர் அந்த நாளில் மரணம் அடைஞ்சாங்க. ஆனால் கர்த்தரை விசுவாசித்து அவர் செய்த நன்மைகளை மறக்காத காலேப்பும் யோசுவாவும் மட்டும் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள நுழைந்தாங்க. இன்றும் கூட அநேக நேரங்களில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நம்மளை எப்படியெல்லாம் வழி நடத்தி வந்தாருன்றத நம்ம கூட மறந்துடுறோம். பிசாசானவன் நம்ம வாழ்க்கையில் அதை மறக்கும்படியாக, பிரச்சனைகளை மட்டுமே நம்ம பார்க்கும்படியாக நம்மளை திசை திருப்பி கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் மறக்கும்படி செய்துடும். என்று நம்ம ஒரு முடிவு எடுப்போம். நம்ம வாழ்க்கையில் இந்த நிமிஷம் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதை நம்ம கடந்து வருவோமா நினைச்ச எத்தனையோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கர்த்தர் நம்மளை தாண்டி வர பண்ணியிருக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும். அதை நினைச்சு பார்த்து இந்த நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் நடத்தி வந்த எபினேசர் இனிமேலும் நம்மளை நடத்துவார். இதை உணர்ந்த தாவீது தான் இந்த இடத்துல சொல்றாரு, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தகுதியற்ற நம்மளை கர்த்தர் இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறாரு. இனிமேலும் ஒரு கிருபை நம்மளை தாமன்ற விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபத்தை முடிக்கும் போதெல்லாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளை மறவாது என்று வெறும் வாய் வார்த்தையாக சொல்லியிருக்கும். இன்று உண்மையாகவே அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவரை நம்ம ஆராதிக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நம்ம பிரச்சனையாக நினச்சி பார்க்குறோமோ அது ஒன்றும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவோம்.